அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஆங்கில மாதங்களில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரக பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. புதன் பகவான் இந்த முறை 2 முறை பெயர்ச்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரணமாக சிம்ம ராசி சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரக அமைப்பை பொறுத்தவரை டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் வக்ர நிலையாக பின்னோக்கி நகர தொடங்குகிறார். டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருட்சிகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருட்சிக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குகிறார். டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். சிம்ம ராசியை பொறுத்தவரை நீங்கள் உத்தியோகத்தில் சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள். பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் அசைக்க முடியாத ஆதரவை பெறுவீர்கள். ஊதிய உயர்வு பெற இதுவே சிறந்த தருணம். வேலையை மாற்ற விரும்புபவர்களுக்கு உங்கள் எண்ணம் நிறைவேற காலதாமதமாகலாம். வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க காணலாம். இந்த மாதம் நீங்கள் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். ஆனால் அதனை சமாளிக்கக்கூடிய அளவிலும் இருக்கலாம். நீங்கள் விரைவில் குணமடையலாம். உங்கள் குடும்ப உறவில் 3வது தரப்பினை ஈடுபடுத்துவது நன்மையை அளிக்காது. அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மோதல்கள் இருக்கலாம் என்றாலும் படிப்படியாக இந்த நிலையும் சீராகும். உங்கள் குடும்ப விவகாரம் பற்றி 3வது நபரிடம் விவாதிக்க வேண்டாம். இருவரும் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் தம்பதிகள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் வயதானவர்களுடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும் மற்றும் குழந்தைகளுடனான உங்கள் உறவு மிகவும் சவாலானதாக இருக்கும். மேலும் உங்கள் குழந்தைகளிடம் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும். நிதி நிலையை பொறுத்தவரை பண விவகாரங்களை நீங்கள் புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க வேண்டும். நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடலாம். பட்ஜெட் அமைத்து வரவு செலவுகளை மேற்கொள்வதும் செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. நீங்கள் வங்கியில் கடன் வாங்கலாம் அல்லது பிறரிடம் நிதி உதவியையும் பெறலாம். இது உங்கள் நிதி நிலைமையை மேலும் சிக்கலாக்கும். இருப்பினும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த நீங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள். இந்த சவாலான காலகட்டத்தில் அவர்களின் ஊக்கமும் உதவியும் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்க போகிறது. உங்கள் செலவினங்களை கவனத்தில் கொண்டு செயல்படுத்துவதன் மூலம் நிதி நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்கலாம். உத்தியோகத்தினை பொறுத்தவரை தொழில் முன்னேற்றம் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தங்கள் சக ஊழியர்கள் மற்றும் அலுவலக ஊழியரிடமிருந்து வலுவான ஆதரவை எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு கிடைக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பையும் வழங்குகிறது. வேலை மாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அவர்களின் மதிப்பு மற்றும் தொழில்களுக்கு ஒத்துப்போகும் நம்பகமான மற்றும் மரியாதைக்குரிய நிறுவனத்தை அடையாளம் காண நேரத்தில் முதலீடு செய்வது அவசியம். ஐடி துறையில் பணிபுரிபவர்கள் கடின உழைப்பு அங்கீகாரம் என்று பெரும் எதிர்பார்க்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரலாம். ஒத்துழைப்பு குழுப்பணியும் இன்றி அமையாதது. மருத்துவத்துறையில் சேவை செய்பவர்கள் நோயாளிகளிடமிருந்து நேர்மறையான கருத்துக்களை எதிர்பார்க்கலாம். இந்த அங்கீகாரம் முக்கியமானது. இது அர்த்தமுள்ள தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் அவர்கள் ஆர்வத்தையும் பெறுவார்கள். ஆசிரியர் தொழில் பணிபுரியக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு சில தடைகள் வெற்றி கிடைக்கும். பயணம் சவாலானதாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் கிடைக்கும் வெற்றி நிறைவையும் சாதனையும் உணர வைக்கும். தொழிலில் உயரங்களை அடைய உதவும் அவர்களின் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் உத்தியோகம் முக்கிய பங்கு வகிக்கும்.
தொழில் செய்பவர்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் அதிக வாடிக்கையாளர்களை பெறலாம். உங்கள் சேவை அவர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும். எனவே உங்கள் பொருட்களை வாங்க அவர்கள் ஆர்வமாகவும் இருக்கலாம். தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு உகந்த காலமாகவும் இருக்கிறது. முக்கியமாக வணிக முடிவுகளை எடுக்கும் பொழுது நீங்கள் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் தனியாக எடுப்பது நல்லது. எந்த ஒரு கூட்டு வணிகத்திலும் ஈடுபடுவது உன்னதமானதல்ல. ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கலாம். வயதானவர்களுக்கு செரிமானம் மற்றும் கால் பகுதிகளில் சிறிய பிரச்சனை இருக்கலாம். மருத்துவ சிகிச்சை மூலம் அது குணமும் ஆகலாம். இளம் வயதினர்களின் உடல் மற்றும் மனநலன் மேம்படும். வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்க வெளியில் இருந்து உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்கள். பள்ளியில் படிக்கக்கூடிய சிம்மராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம். உயர்கல்வி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்க அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன்பு தங்களை நன்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதுகலை படிக்கும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள இப்பொழுது உன்னதமான நேரமாக இருக்கிறது. நீங்கள் கல்லூரி நிர்வாகத்தின் அனைத்து ஆதரவையும் பெறுவீர்கள். சிம்மராசிக்காரர்கள் தங்கள் ஆய்வறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நல்ல வழிகாட்டுதலை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு வக்ரமடைந்து இருப்பது நல்லது என்றாலும் இந்த காலத்தில் அவருடைய பார்வைகள் இல்லாமல் 2-4 இடத்தில் சஞ்சரிக்கும் கிரக பலம் பெறுகிறது. இதுவரை குடும்பத்திற்குள் கேது பகவான் நெருக்கடியை உண்டாக்குவார். பண வரவிலும் தடையை உண்டாக்கும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். தாய் வழி உறவுகளில் அடைந்து வந்த நன்மையிலும் மாற்றம் உண்டாகும். வேலை பளுவும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் நெருக்கடி அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். உங்கள் தேவைக்கு ஏற்ற பணம் வந்து கொண்டு இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் வேலையும் நடைபெறும். பொன்பொருள் சேரும். நெருக்கடி விலகும். புதன் பகவான் உங்கள் நிலையை உயர்த்துவார். சிந்தித்து செயல்பட வைப்பார். பணிய வேண்டிய இடத்தில் பணிந்து உங்கள் வேலைகளை நடத்திக் கொள்வீர்கள். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரலாம். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வரவு செலவில் இருந்த நெருக்கடி நீங்கலாம். உங்கள் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு மாத முற்பகுதியில் இருக்கக்கூடிய நெருக்கடி பிற்பகுதியில் நீங்கிவிடும். படிப்பில் அக்கறையும் உண்டாகும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விரயஸ்தினத்தில் செவ்வாய், சப்தமஸ்தினத்தில் சனி, அஷ்டமஸ்தினத்தில் ராகு, தன குடும்பஸ்தினத்தில் கேது என்று சஞ்சாரித்தாலும் நட்சத்திரநாதனும் சகாய ஜீவன அதிபதியுமான சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் வருமானம் உயர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். உத்தியோகத்தில் வேலை போல் அதிகரித்தாலும் நெருக்கடி இல்லாமல் போகும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். செவ்வாய் வக்ரம் அடைவதால் செலவு குறையலாம். வீண் விரயம் இல்லாமல் போகலாம் என்றாலும் சுகஸ்தினத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதனுக்கும் உங்கள் ராசிக்கும் சனி பகவானின் பார்வை உண்டாகி இருப்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இந்த காலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடுவது, உறங்குவது நன்மையாகும். புதன் டிசம்பர் 4 முதல் புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் சூழ்நிலையறிந்து செயல்பட வேண்டும். அவசியமான வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். அடுத்ததாக பாதம் 1 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சூரியன் சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டு இருப்பதால் உடல் நிலையில் சிறு சிறு சங்கடம் ஏற்படலாம். இனம் புரியாத பயம் தோன்றி மறையலாம். உங்கள் ராசிக்கும் சனி பகவான் பார்வை இருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதுடன் நட்பு வட்டத்தில் இணக்கமாக செல்வது இந்த காலத்தில் நன்மையாக இருக்கும். வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை கொள்வது அவசியம். கூட்டு தொழிலில் சில சங்கடம் தோன்றலாம் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தினத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரனால் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். தேவையான அளவிற்கு வருமானம் வரும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். நெருக்கடி நீங்கும். மாத பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால்
புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அதனை சமாளித்து விடக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த காலத்தில் அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது. ராகுவும் கேதுவும் குடும்பத்திற்குள் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.